தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தை நேரில் காண்பதற்காக சென்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகள்கள் ஆகிய 3 பேர் உயிரிழந்த சம்பவம் நெஞ்சை உலுக்குகிறது. எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் குழந்தைகள் விஜயை பார்க்க அடம்பிடித்ததால் வேறு வழியில்லாமல் சென்ற நிலையில் கால்களில் மிதிப்பட்டே உயிர் போனது எப்படி என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அம்மா, விஜய் மாமாவை பார்க்க போலாம் வாமா என சாப்பிடாம கொள்ளாம அடம் பிடிச்சு போன குழந்தைகளை இப்படி ஒரே குழியில புதைப்போம்னு நினைச்சு கூட பார்த்திருக்காது இந்த குடும்பம். மனைவியையும் பறிகொடுத்து குழந்தைகளையும் வாரி கொடுத்து விட்டு தவித்து நிற்கும் இந்த நபருக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் மனதை கனக்க வைக்கும் உண்மை. கரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரியை சேர்ந்தவர் ஆனந்த ஜோதி. தனியார் கம்பெனியில் வேலை செய்யும் இவருக்கு ஹேமலதா என்ற மனைவியும், சாய் லக்ஷனா என்ற 8 வயது மகளும், சாய் ஜீவா என்ற 4 வயது மகளும் இருந்தனர். குடும்பமே விஜயின் தீவிர ரசிகர்களாக இருந்து வரும் நிலையில் 2 பெண் குழந்தைகளுமே விஜய் மாமா விஜய் மாமா என வாய் நிறைய அழைத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. கரூருக்கு விஜய் வருகிறார் என்பதை அறிந்த மூத்த மகளான சிறுமி சாய் லக்ஷனா தாய் ஹேமலதாவிடம் தன்னை அங்கு அழைத்து செல்லுமாறு அடம்பிடித்து சென்றதாக தெரிகிறது. தாய் ஹேமலதாவும் விஜய் மீதான பிரியத்தால் மறுபேதும் சொல்லாமல் குழந்தைகளை அழைத்து கொண்டு 11 மணிக்கே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. வேகாத வெயிலிலும் விஜய்க்காக கால் கடுக்க நின்ற மூவரும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர். விஜய் வந்தபோது நெருக்கடி இன்னும் அதிகரிக்க மூத்த மகளான சாய் லக்ஷனா மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. உடனடியாக அவரை ஆம்புலன்ஸில் மீட்டு சென்ற நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் சிக்கி தாயும் இளைய மகளுமே உடல் நசுங்கி மூச்சு விட முடியாத நிலையில் மூர்ச்சையாகி கிடந்தனர். கீழே விழுந்தவர்களை தூக்கக்கூட ஆள் இல்லாமல் காலால் மிதிபட்டே தாயும் மகளும் நிகழ்விடத்தில் பலியான நிகழ்வை கேட்கும் போதே ஆதங்கமும் அதே நேரத்தில் கண்ணீரும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒற்றை நபருக்காக ஒரு குடும்பத்தையே வாரி கொடுத்துவிட்டு நிலை குலைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி துடித்ததை காணவே பரிதாபமாக இருந்தது. பார்த்து புலம்பி அழக்கூட வழியில்லாமல், ஓடி விளையாடிய வீட்டிற்கு கூட கொண்டு செல்ல முடியாமல் அவசரமாக குழி தோண்டி புதைக்க வேண்டிய சூழலை எண்ணி குடும்பத்தினர் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறி துடித்தனர். போகாதன்னு தலப்பாட அடிச்சுக்கிட்டோமே, கேட்டியா? இப்ப இப்படி மொத்தமா போயிட்டீங்களே என உறவினர்கள் கையறு நிலையில் கண் கலங்கி புலம்பினர். எனக்கு நீ பாட வேண்டியது நான் உனக்கு நான் பாடுறேன்.
வந்து குறுகலான பாதைனால தான் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. விரிவான இடத்த கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு பாதிப்பு யாருக்குமே வந்திருக்காது. குறுகலான பாதை கொடுத்தனால தான் யாருனாலையும் வெளியில் போக முடியாது. நம்ம 4 மூலையிலையும் 4 பக்கம் போகிற மாதிரி மக்கள் கூட்டம் இருந்திருந்தாங்கன்னா 4 பக்கம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப இக்கட்டான இதில் இருந்தனால இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. எல்லாரும் அதே இடத்துல மாட்டினால தான் ரொம்ப இந்த அசம்பாவிதத்துக்கு காரணமே ஆயிடுச்சு. நேற்று வர வரைக்குமே ஒரே ஆரவாரமாக தான் இருந்தது. வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகம் அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதிகம் ஆவேசம் அதிகமாகி ஒரு தூரம் ஆனதுக்கு காரணமே அதான் இருந்துச்சு. குறைபாடு வந்து அவரையும் சொல்ல முடியாது. அவர் எல்லா பக்கமும் இவ்வளோ எல்லா மீட்டிங்கும் போயிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி அங்கேயும் நடந்ததில்லை. ஆனால் இங்கே நடந்திருக்குது. அது கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுங்க. அவங்க வந்து அதிகம் இன்வால்வ் ஆகலை. அந்த அந்த வண்டி பக்கத்தில் தான் அதிகமாக இருந்தாங்களோ கூட்டத்தை யாரும் சரி பண்ணுறதுக்கு அதிகம் இல்லை யாருமே. அங்கே அந்த வண்டி பக்கத்தில் இருந்தாங்களோ கொஞ்சம் அனுசரித்து நிறையா பேர் வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் ஆகியிருந்திருக்காது, இவ்வளோ இழப்பு ஆகியிருந்திருக்காது. ரொம்ப எல்லாம் இழந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நம்ம வந்து இருக்கிறோம் ஆறுதல் தான் சொல்ல முடியும். அவங்க ரொம்ப நைட்லேருந்து ரொம்ப பாவம், ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க. எல்லாம் குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க தான் அதிகமாக இதாயிடுச்சு. அதனால் ரொம்ப வேதனையில் தான் இருக்காங்க. எங்கள் ரிலேட்டிவ் தான் 3 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், குழந்தைங்க 2 பேர், அம்மா 3 பேருமே. அதே விஜய் மேலேன்னா அந்த பிள்ளைங்க அவ்வளோ உயிராக இருந்துச்சுங்க.